முக்கிய செய்தி. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சந்தித்த எந்த தேர்தலிலும் திமுக தோற்றதில்லை என உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் எபினேசன் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், விவரங்கள் என்ன, முழுமையா பதிவு பண்ணுங்க. யுவராணி, இன்று சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டமானது காலை 10 மணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தற்பொழுது திமுக கட்சியின் இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது உரையானது நடத்தி வருகிறார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சந்திக்கக்கூடிய எந்த தேர்தலிலும் தோற்றதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே போல திமுகவுக்கு மகளிர் ஆதரவானது அதிகமாக இருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளங்களில் நம்மை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த முறை அவர் திமுக நிர்வாகிகளுக்கு, தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுரையானது வழங்கியிருந்தார். நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது சமூக வலைதளங்களில் செயல்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரையானது வழங்கியிருந்ததை தொடர்ந்து தற்பொழுது இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாகவும் தற்போது அவர் இந்த கருத்தினை அவர் பதிவேற்றிருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 22 தொகுதிகளிலும் திமுக 221 தொகுதிகளிலும் திமுக முதலிடம் பெற்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் கேரிஸ்மேட்டிக் லீடர் என ஆக இருக்கிறார் எனவும் அவர் தெரிவித்திருக்க வருகின்ற 2026 நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வெற்றியானது தமிழகத்தின் வெற்றி மட்டுமல்ல, அது இந்தியாவின் வெற்றி எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு அணியும் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும், அதே போல திமுக சார்பில் நிர்ணயித்திருக்கக்கூடிய 200க்கு 200 தொகுதி இலக்கையும் அடைய வேண்டும் எனவும், அதுக்காக திமுக நிர்வாகிகள் நாள்தோறும் அதுக்காக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சமூக வலைதளங்களிலும் அதே போல மகளிரின் ஆதரவு தற்போது திமுகவுக்கு அதிகரித்து இருப்பதாகவும், அதே போல கூட்டணி கட்சிகளுடைய வலுவானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், அதே போல வலுப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அவரது உரையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.